மும்பையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பத்திரிகையில் நாம் படித்திருக்கின்றோம். அதாவது தலைப்பு என்னவென்றால், செய்தியினுடைய தலைப்பு, எங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டாம், அதிகாரிகள் அலறல் என்ற தலைப்பை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது மும்பையில் டிராபிக் கமிஷனர் இடத்துல அங்கே இருக்கக்கூடிய டிராபிக் இன்ஸ்பெக்டர்கள் ஒரு 11 பேர் சென்று மனு கொடுக்கின்றார்கள். மனு கொடுக்கிறாரு. எப்படி மனு கொடுக்கறாங்கன்னா, எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துறாதீங்க, எங்களுக்கு ப்ரமோஷன் வேணாம் என்று அலறி அடித்துக்கொண்டு மனு கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். எதனால இவர்கள் இப்படி மனு கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், அதாவது டிராபிக் இன்ஸ்பெக்டர் பதவி என்ற ஒரு பதவி என்பது, அதுக்கு மேல உள்ள உயர் பதவி துணை டிஆர்ஓ. இந்த துணை டிஆர்ஓ பதவி என்பது இங்க வேலை பார்க்கக்கூடிய இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் பதவியை விட ஒரு சிறந்த பதவி, ஒரு ப்ரமோஷனுக்குரிய ஒரு பதவி. அந்த பதவிக்கு 22 காலி இடங்கள் இருக்கின்றது மும்பையில். இப்ப 22 காலி இடங்கள் இருப்பதை கவனத்தில் கொண்டு டிராபிக் இன்ஸ்பெக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் துணை டிஆர்ஓக்களாக மாற்றம் பெறலாம், ப்ரமோஷன் பெறலாம். அதை கவனத்தில் கொண்டு ஒரு 22 பேரை பதவி உயர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுகின்றது. இது டிராபிக் கமிஷனர் பதவி உயர்வு ஆணை வெளியிட வேண்டும். அப்படி பதவி உயர்வு ஆணை வெளியிட வேண்டிய தருணத்தில் தான் இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, தயவு செய்து எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட வேணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம். இது டிஆர்ஓ பதவி, துணை டிஆர்ஓ பதவி என்பது அவருக்கு கீழே 4 டிராபிக் இன்ஸ்பெக்டர்கள் வேலைக்கு வருவாங்க. 4 டிராபிக் இன்ஸ்பெக்டர்களை கட்டி மேய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெத்தான பதவி இருந்தாலும் அந்த பதவி எங்களுக்கு கொடுத்துறாதீங்க என்று அலறி அடிச்சு கொண்டு போய் மனு கொடுக்கறத நம்ம பார்க்கின்றோம். எதனால இந்த மனுவை கொடுக்கறாங்க? ஏன் பதவி உயர்வுக்கு போட்டு, பதவி உயர்வு என்பது ஒரு அந்தஸ்தாவும் போயிடும், அதோடு மட்டுமல்லாமல் ஊதியத்தையும் அதிகமாக வழங்குவாரு. எங்களுக்கு ஊதியமும் அதிகமாக வேணாம், எங்களுக்கு அந்தஸ்தும் வேணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் சம்பள மேட்ரு கிடையாது, கிம்பள மேட்ரு தான். டிராபிக் இன்ஸ்பெக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் தங்க வியாபாரிகளை விட கூடுதலா சம்பாதிக்கக்கூடியவன். பாக்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு வண்டியை மடக்குனான்னு வைங்க, அவன் பில்லு போடணும்னு முடிவு எடுத்துட்டான்னா எப்படி வேணாலும் பில்லு போடுவாங்க. பாக்கிறோமா இல்லையா? அவர்கள் டிராபிக் இன்ஸ்பெக்டர்கள் லெவல்ல இருக்கக்கூடியவர்கள், அவன் சுரண்டதாக இருந்தால் எப்படி வேணாலும் சுரண்டலாம். எப்படி எப்படிலாம் சுரண்டான்னு அந்த பட்டியலையும் போடுறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கிற மாதிரி, அதோடு மட்டுமல்லாமல் புதிய ரெஜிஸ்ட்ரேஷனு, நம்பர் ரினியூவலு, வாகன சோதனை, இது எல்லாத்திலையும் இவர்களுக்கு தான் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். இவங்க தான் அதுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த மீறி, இவர்களுடைய அந்த செக் போஸ்ட் மீறி யாரும் போயிட முடியாது அப்படின்றதுனால மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்றத பாக்குறோம். அந்த அடிப்படையில் மக்களை இவன் தான் தொடர்பு கொள்றான்னா, போற வரவன் எல்லாம் பிடிச்சு காசு சம்பாதிக்கிறது இவனுடைய வேலை. இது இவன் துணை டிஆர்ஓவா மாறிட்டான்னு வைங்க, இந்த இப்படி பில்லு போட முடியுமா, இப்படி காசு சம்பாதிக்க முடியுமா, இப்படி அடுத்தவன் காசை அடிச்சு பண்ணி தின்ன முடியுமா? தின்ன முடியாது. அப்ப அவன் யோசிக்கிறான், அச்சோ ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இப்படி சம்பாதிக்க முடியாது, வேணாம் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துடாதீங்க அப்படின்னு அலறி அடிச்சு ப்ரமோஷன் வேண்டாம் என்று மனு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அப்ப இவன் என்ன நினைக்கிறானோ, 8 போட சொல்லுவான். 8 போடுறது காலை ஊண்டி 8 போட்டாலோ அல்லது கையாலே 8 போட்டு காமிச்சா கூட, வைக்க வேண்டிய கவர்ல வச்சு விட்டுட்டோம்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓகே. பாக்குறோமா இல்லையா? 2 வீலர்னா என்னன்னே தெரியாது, 2 சக்கரம் மட்டும் இருக்குன்றது மட்டும்தான் ஒருத்தவனுக்கு தெரியும். அவனுக்கெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க. 2 வீலர்னா என்னப்பா,
டூ வீலர் என்பது 2 சக்கரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாலே, அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓகே. எப்படி இவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்துச்சு? கை மடக்குதான். அப்ப இந்த காசை நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வைங்க, உங்களை 11 போட காட்ட சொல்லுவாங்க. 8 போடக்கூடாது, நீ 11 போடு. எப்படிடா வண்டியில 11 போடணும்? பறந்து பறந்து போடு 11 என்று சொல்லி காசு சம்பாதிப்பான். அப்ப இப்படி காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதை நாம பார்க்கிறோம். அதுவும் இந்த ஆர்டிஓக்கள் இருக்கிறானே, இவன் சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சம்பாத்தியம் வேற எவனும் சம்பாதிக்க மாட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்களா இல்லையா? அந்த முன்னறிவிப்பு நிறைவேறக்கூடியதை நாம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் தான் சம்பாதித்து குறிப்பிட்டு அவன் கவலைப்பட மாட்டான். எப்படி கவலைப்பட மாட்டான்? அது ஹலாலா ஹராமா என்பதை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். அப்படி கவலைப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அந்த முன்னறிவிப்பை உண்மைப்படுத்துவது போல இவர்கள் ஹலாலான அடிப்படையில் வர்ற சம்பாத்தியம் வேணான்றான். எனக்கு இப்படிப்பட்ட வேலையை வேணாம், பதவி உயர்வு கொடுத்துடாதீங்க, சம்பளத்தை கூட்டிடாதீங்க என்று சொல்லி அலறி அடித்துக் கொண்டு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து விடாதீர்கள் என்று அலறக்கூடியதை நாம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் அப்படியே உண்மைப்படுத்தப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு உண்மையாகின்றது. ஹலாலா ஹராமா, ஹராமா தான் நான் சம்பாதிப்பேன் என்று ஒத்த காலில் நிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவன் 4 இன்ஸ்பெக்டரை மேய்க்கக்கூடிய டிஆர்ஓ புது துணை ஆர்டிஓ இவன் இருக்கிறான் அப்படின்னா, அவ துணை ஆர்டிஓவா இருக்கக்கூடியவன் 4 பேரை மேய்ச்சானா 4 பேர் கிம்பளமா வாங்குறதுல இருந்து கமிஷன் அடிக்கலாமா இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் வரலாம் நமக்கு. ஆனா பாம்பின் கால் பாம்பறியும். இது துணை ஆர்டிஓ ஆரவன் இந்த மாதிரி டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவன் தான் துணை ஆர்டிஓ ஆயிருப்பான். அப்ப டிராபிக் இன்ஸ்பெக்டரை கொள்ளையடிக்கிறான்ல, கொள்ளையடிக்கிற காசு எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்ல மாட்டான். ஒரு 100 வண்டியை பிடிச்சான்னு வைங்க, அவன்கிட்ட போய் சப்மிட் பண்ணும் பொழுது, ஐயா இன்னைக்கு ஒரு 2 வண்டி தான் மாட்டுச்சு, வேற வண்டியை மாட்டல, எல்லாருமே கரெக்டா இருந்தாங்கன்னு சொல்லி இவன் ஏச்சிருவான். அதுதான் நடக்கும். அப்ப இவன் 4 பேரை மேய்ச்சா கூட நமக்கு கையில காசு வராது. காரணம் என்ன? நம்ம எப்படி கள்ளத்தனம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இவங்களும் பண்ணுவாங்களா இல்லையா என்று சொல்லி ஹராமா கொள்ளையடிக்கிறதுலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இவர்கள் கையில் எடுப்பார்கள் என்பதைதான் நாம நிதர்சனமாக பார்க்கின்றோம். நம்மளே பல இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் பிடிச்சான்னா அவன் காசு வாங்கிட்டு உடனே விடக்கூடியதை நம்ம பார்க்கின்றோமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பை இவர்கள் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? இந்த மாதிரி அநியாயமான முறையில நீங்க அடுத்தவனுடைய பொருளை சாப்பிட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அடிப்படையிலே இஸ்லாம் கையை வைத்து விடுகின்றது. நீ படைச்ச இறைவனை நம்பி இருக்கியா? படைச்ச இறைவனத்துல நீ பிரார்த்தனை செய்யறியா? அப்படி நீ சரியான முறையில் உன்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டுமேயானால் உன்னுடைய சாப்பாடு நல்ல சாப்பாடா இருக்கணும், நீ குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணும், நீ போட்டிருக்கக்கூடிய உடை தூய்மையான உடையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் அவன் புழுதி படிந்தவனாக சிரமப்பட்டு பிரயாணம் செய்கின்றான். அப்படி பிரயாணம் செய்யும் பொழுது சிரமப்பட்டு அந்த பிரயாணத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய இறைவனத்தில் யா ரப்பி என்று தன்னுடைய இறைவனத்தில் 2 கரங்களை ஏந்துகின்றான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டான். காரணம் என்ன? அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய மானம் ஹராம், அவன் உடுத்தக்கூடிய உடை ஹராம். அல்லாஹ் தடுத்தத, அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு இருந்தத ஹலாலா தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையை மீறி நீ ஹராமா சாப்பிட்டியா இல்லையா? ஹராமான இருந்து நீ திண்டியா இல்லையா? அப்படி நீ தின்றதனுடைய விளைவு, அப்படி தின்றிருந்தான்னா அவனுடைய துவாவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி எவன் குறுக்கு வழியில சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்றானோ அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்று இஸ்லாம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல்
இது இந்த மற்ற மதங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோமே, ஆனால் கடவுளுக்கும் வெளியே கொள்ளையடிக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வெளியே எவன வேணாலும் கொள்ளையடிக்கலாம், அவன் எப்படி வேணாலும் அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ கடவுளுடைய உண்டியல்ல கொண்டு போட்டான்னா கடவுள் நம்மளை மன்னிச்சிருவார்னு நினைக்கிறான். அதுதான் அவனுடைய இயல்பா இருக்கிறது. அதனாலதான் கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல்வாதியெல்லாம் கொண்டு போய் கத்தையா உண்டியல்ல போடுறான். காரணம் என்ன? கடவுளுக்கே கமிஷன் பேசிக்கு 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சா 1 லட்சம் ரூபாய் கடவுளுக்கு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இங்க அப்படியா? இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது? நீ அடுத்தவனுடைய பொருளை அபகரிச்சேனா அவன்கிட்ட நீ திருப்பி கொடுக்காத வரைக்கும் முன்னிடத்திலிருந்து எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், வயலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தஃபூன். கேடுதான், அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான். அவர்கள் அளந்து நிறுத்து கொடுத்தால் கம்மியா கொடுக்கிறான். மனிதன் இருந்து நிறுத்து வாங்கும் பொழுது நிறைய வாங்கணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு கேடுதான் என்று சொல்லிவிட்டு யௌம யகுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வின் முன்னால் அவன் நிற்க வேண்டும் என்பதை அவன் நினைக்க வேணாமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். இங்க அளந்து நிறுந்து கூடுடான்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ படைச்ச ரப்பு முன்னாடி நிக்கணும்டா, அதை நீ பயந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இங்க ஏமாத்தினா என்கிட்ட நீ வரணும், நான் அதை விசாரிப்பேன், நான் தான் உனக்கு தீர்ப்பளிப்பேன், நீ என் முன்னாடி நிக்க வேண்டியது இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்றால் எல்லாத்திலையுமே அல்லாஹ் கண்காணிக்கிறான். இங்க மாதிரி கோயிலுக்குள்ள போற வரைக்கும் கடவுளே கிடையாது. உள்ள போனவனையும் கடவுள், அங்கிருந்து செருப்பு மாட்டிட்டு வந்தவனையும் அதோட கடவுள் எதையும் பார்க்க மாட்டார் என்று இந்த விளையாட்டுலாம் இங்கே கிடையாது. நீ அளந்து நிறுந்து கொடுத்தாலும் அது குறித்தும் இறைவன் விசாரிப்பான் என்ற அடிப்படை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இதை உணர்ந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.